கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொன்னீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல போராடின அனைத்து கட்சியினருமே கைது செய்யப்பட்ட அந்த ஒரு நடவடிக்கை நம்ம பார்த்தோம்ல. எதுக்கு கைது பண்ணணும்? எதிர்கட்சிகள் சும்மா தேவையில்லாம அந்த புரோக்கர்களும் இந்த பிழைப்புவாதிகளும் இந்த மக்களை காட்டி கொடுத்தவங்களும் தமிழ்நாடு கொண்டு போய் அடமானம் வச்சவங்களும் அடிமைகள் கொத்தடிமைகள் உட்காந்து போராட்டம் பண்ணுவாங்க. அது நான் என்ன பண்ண முடியும்? சைலேந்திர பாபு அவர்கள் இருந்தார், எத்தனையோ டிஜிபி நான் பார்த்துருக்கேன். ஆனால் சங்கர் ஜிவால், அருண் ஐபிஎஸ் மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ், சிறந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். நான் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த சம்பவத்துக்கு கவர்னர் ஆர்.என். ரவியும் அண்ணா யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனும் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய துணைவேந்தர் நியமனம் பண்ணல. பதிவாளர் ஞானசேகரன் போன்ற ஒரு குற்றவாளி வெளியே இவ்வளவு சாதாரணமா நடமாடுறதுக்கு யார் காரணம்? நல்லாட்சின்னும் போது சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் சரி. இப்போ சரி ஓகே, இதுக்கெல்லாம் மாற்றுனா யார் மாற்று? சரி ஓகே, திமுக சரியில்லை, சரி அப்படி மாற்றுன்றதே நாங்க எதிர்பார்க்கல. இப்ப யார் மாற்று இருக்கிறாங்க? இந்த குற்றத்துக்கு ஏன் எங்களுக்கு இருக்கிறதுல எங்களுக்கு திமுக தான் நல்லாட்சி கொடுக்குது. நல்லாட்சி நீங்க மட்டும் நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் நம்பிக்கை. இவங்க 2 பேர் இல்லைன்னா தமிழ்நாடு நிலைமை மோசமாயிருக்கும். இன்னைக்கு திராவிட மாடல் அரசு இல்லைன்னா, திமுக இல்லைன்னா தமிழ்நாடு என்னைக்கோ அழிஞ்சிருக்கும். ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல இருந்து தமிழக ஆளுநர் வெளியேறி போயிருக்காரு. இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் அடாவடித்தனம் பண்றாருன்னு சொல்லுவேன். கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல போராடின அனைத்து கட்சியினருமே கைது செய்யப்பட்ட அந்த ஒரு நடவடிக்கை நம்ம பார்த்தோம்ல. எதுக்கு கைது பண்ணணும்? ஒரு சரியான ஒரு விளக்கம் கொடுக்கலாம்ல. எதுக்காக போராடுறவங்களை கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இல்ல மேடம், போராடுறவங்கன்னா நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பல்கலைக்கழகம், ஒரு கல்வி நிலையம். அது அங்க போய் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. இல்ல, அங்க லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை உருவாக்க கூடாது, டிராபிக் ஜாம் உருவாக்க கூடாது. நீங்க போராடுறது அமைதியான முறையில போராடணும். நீங்க அடாவடித்தனம் பண்ண கூடாது. போராட்டம் அமைதியான போராட்டம் பண்ணவங்களை கைது பண்ண எப்பவுமே பப்ளிக் டிராங்குலிட்டியை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அமைதியா மக்கள் நடமாடக்கூடியதை, டிராபிக் இந்த மாதிரி போக்குவரத்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க திங்கக்கிழமை எல்லாமே வேலைக்கு போவான், ஸ்கூலுக்கு போவான், காலேஜுக்கு போவான். எதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க? காவல்துறை எங்க அனுமதி கொடுத்தாங்க? கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க இது பண்றீங்க. காவல்துறை பெர்மிஷன் கேட்க கூடாதுன்றாங்கல்ல. காவல்துறை தானே முடிவு எடுக்குது. அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. காவல்துறையை கையில வச்சிருக்கக்கூடிய கண்ட்ரோல் இருந்தாலும் கூட மேடம், எல்லாத்துக்கும் அவருக்கு இது பண்ண சொல்ல போறோம். இதை பண்ணாத, அதை பண்ணாத, இங்க அரெஸ்ட் பண்ண, அங்க அரெஸ்ட் பண்ணி, இங்க பிளாக் பண்ணு சொல்லிட்டு இருக்க. தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்கும்போது சங்கர் ஜிவால், அருண் ஐபிஎஸ் அந்த முடிவு எடுக்கிறாங்க, செய்யறாங்க, எக்ஸ்க்யூட் பண்றாங்க. அவங்க அந்த முடிவு எடுக்கல, தப்பு கிடையாது, கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க 2 பேர். இன்னைக்கு நான் சொல்றேன் இல்ல, சைலேந்திர பாபு அவர்கள் இருந்தார், எத்தனையோ டிஜிபி நான் பார்த்திருக்கேன். ஆனா சங்கர் ஜிவால், அருண் ஐபிஎஸ் மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ், சிறந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். நான் அவ்வளவு அருமையா லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றாங்க 2 பேரும். உண்மையிலேயே நான் காவல்துறை தமிழக காவல்துறைக்கு இந்த காணொலி மூலியமா நான் வாழ்த்து சொல்றேன். அருண் ஐபிஎஸ்க்கும் சங்கர் ஜிவால் அவர்களுக்கும் என்னோட சல்யூட். இவங்க 2 பேர் மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி நீங்க பார்க்கவே முடியாது. அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோல் நீ காவல்துறை இருக்கனால, இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்கிட்ட இருந்ததை விட இப்ப ரொம்ப சிறப்பா காவல்துறை செயல்படுது. இதை செய்து புரிஞ்சுக்கோங்க. சும்மா போட்டு நீங்க அவங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்லாதீங்க. அவங்க அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. அவங்க நானே எத்தனையோ போராட்டங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாத விஷயங்கள் பண்ண அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க, முற்றுகைகளை. ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல இருந்து தமிழக ஆளுநர் வெளியேறி போயிருக்காரு. இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் அடாவடித்தனம் பண்றாருன்னு சொல்லுவேன் நான். நீங்க அண்ணா பல்கலைக்கழக விஷயம் இருக்குல்ல, கரெக்டான பாயிண்ட் தான் எடுத்திருக்கீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர், ரெஜிஸ்ட்ரார், பதிவாளர், வேந்தர் எல்லாமே நம்ம கவர்னர் தான், ஆர்.என். ரவி அவர்கள் தான். அங்கே யார் ப்ரொடெக்ஷன் சேஃப்கார்டு என்ஷூர் பண்ணணும், சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணுதா, அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்னன்ஸு, அதில் ப்ரொட்டோக்காலு, அந்த ப்ரொடெக்ஷனு, அப்படியே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எடுத்த மாதிரி தான் இவர் தங்கியிருக்காரு. 150 ஏக்கர் லேண்டில் ஒரு சின்ன ஒரு மாட மாளிகையில். என்ன சொல்கிறது, இது வரைக்கும் எந்த இந்திய கவர்னருக்குமே இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு இல்லம், இந்த மாதிரி ஒரு காடுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஏக்கர்ஸ் இடத்த வளைச்சு போட்டு அதுக்குள்ளே அந்த பிரிட்டிஷ் இருக்கிறீங்களே நீங்கள், காலனி ஆதிக்கத்தை ஒழிக்கிறோம்னீங்க. அந்த மாளிகையை வெக்கேட் பண்ணி அப்போ சாதாரண கவர்மெண்ட் ஆஃபீஸ் போவியா நீ? சாதாரண கவர்மெண்ட் ரெசிடென்ஸ் போய் இருக்கலாம்ல. 2 பேருக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு 150 ஏக்கரில் எதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாளிகை? அப்போ அங்கே இருக்கிற கவர்னர் ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி மெயின்டைன் பண்ணல, கவர்னன்ஸ் சரியாக பண்ணல, ஏன் செக் பண்ணல போய் ஆஃப் பண்ண? அப்போ ஒரு சம்பவம் நடந்தால் தான் நீங்கள் போய் செக் பண்ணுவீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே நடந்த விஷயங்களுக்கு உள்ளுக்குள்ளே யாராவது ஒத்துழைச்சிருக்காங்கன்றது அந்த கோணத்துலேயே நம்ம விசாரிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா உள்ளுக்குள்ளே யாராவது ஒத்துழைப்பு இல்லாமல், யாருடைய தகவல் இல்லாமல், உதவி இல்லாமல் அந்த நபரால் ஈடுபட்டிருக்க முடியாது. அந்த நபர் திமுக அந்த இசையை சொல்லாதீங்க. ஏன் மேடம், இப்போ விஐபி யாருனாலும் போய் ஃபோட்டோ எடுக்கிறான் மேடம்.
அதை வச்சுக்கிட்டு நீங்க சொல்லக்கூடாது திமுக வந்து பிரமுகர் அமைச்சர்கள் உட்கார்ந்து திமுக வந்து ஞானசேகரன் பகுதியில செயலாளர் ஏதோ சொல்றாங்கல்ல, அவர் வேற ஞானசேகரன், அவர் இந்த ஞானசேகரன் கிடையாது. இல்ல அவர் வேற ஞானசேகரனா கூட இருக்கட்டும், எல்லாரும் கூடயும் தான் எல்லாரும் வந்து அமைச்சர்கள் கூட போட்டோ எடுக்கலாம். ஆனா எல்லாரும் கூடயும் அமைச்சர்கள் போய் வீட்டுல உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுறாங்களான்னு கேட்டா கிடையாது. இல்ல மேடம், அது வந்து இயல்பாவே திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் மக்களோட மக்களை எளிமையாக அக்சஸ் பண்ணக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. என்ன இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமான இயக்கம். யார் வீட்டுல வேணா அமைச்சர்கள் போய் போவாங்க மேடம். திமுக அமைச்சர்கள், திமுக இயக்கத்தை சேர்ந்த எம்எல்ஏ, எம்பி, கட்சியுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், கிளை பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர் எல்லாருமே பாத்தீங்கன்னா எளிமையா சாதாரணமா எல்லா வீட்டுக்கும் போவோம், சாப்பிடுவோம், எல்லாரோடையும் பழகுவோம், ஒன்னா தான் இருப்போம். இது வந்து இயல்பு. திமுக கட்சியே வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய சாமானிய நலிந்த விளிம்பு நிலை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதிகளோட இணக்கமா அந்த மக்களுக்காக சாமானிய மக்களோட இருக்கிறது வேற. ஒரு 27 குற்ற சரித்திர பதிவேடு குற்றவாளி அவரு. மேடம் அவர் கூட நீங்க எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு ஒரு நபரை பாக்குறீங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் போவீங்களா? அப்படி பேசுவீங்களா, பழகுவீங்களா, வீட்டுக்கு போவீங்களா? இல்ல அவர் மேல முன்னாடியே நடவடிக்கைகள் எடுத்திருந்தா இப்ப அண்ணா இல்ல மேடம், நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் எப்படி இவ்வளவு வந்து ஒரு சாதாரண அதான் சொல்றேன். எனக்கு அதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க வந்து இது பண்ணணும். இல்ல இது பார்க்க ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னர் ஆர்.என். ரவி தான் அது பொறுப்பு. அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த சம்பவத்துக்கு கவர்னர் ஆர்.என். ரவியும் அண்ணா யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனும் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய துணைவேந்தர் நியமனம் பண்ணல, பதிவாளர். ஞானசேகரன் போன்ற ஒரு குற்றவாளி வெளியே இவ்வளவு சாதாரணமா நடமாடுறதுக்கு யார் காரணம்? மேடம் அதான் சொல்றேன் மேடம், இன்னைக்கு அதே காவல்துறை, கோட்டுப்புறம் காவல்துறை தான் அவரை பிடிச்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? கோட்டுப்புறம் காவல்துறையில எத்தனையோ வந்து காவலர்களுக்கு தெரியும் இவன் பல குற்றங்கள் ஈடுபட்டவன் அப்படின்னு வான்மணி தான் விட்டு வச்சிருக்காங்க. இல்ல மேடம், அவன் வந்து பிரியாணி கடை போடுறான், பொழைக்கிறான், அதை வேலை பார்க்கறான், சம்பாதிக்கிறான், பொழப்பு நடத்துறான்னு விட்டுட்டு இருந்தாங்க. சரி, குற்றம் திருந்திட்டான் போல. இப்ப இந்த பெரிய குற்றத்தை பண்ணிருக்கான்றது இப்பதான் தெரிய வருது. தயவுசெய்து காவல்துறை நீங்க குற்றச்சாம சுமத்தாதீங்க, தமிழ்நாடு அரசு குற்றம் சுமத்தாதீங்க. அவங்க சிறப்பா செயல்படுறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா நிகழ்வுகளையும் குற்றங்கள் அதிகரிக்குதான் மேடம் செய்யும் சமுதாயத்துல. நீ குற்றங்கள் அதிகரிக்க செய்யும். ஆனா அந்த குற்றங்களை வந்து செக் வச்சு அந்த குற்றங்களை கட்டுப்படுவதற்கான எல்லா வேலைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக திராவிட மாடல் அரசு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தமிழக காவல்துறை சங்கர் ஜிவால், ஐபிஎஸ் அருண் அவர்கள் சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. தயவுசெய்து நீங்க அவங்க மேல காவல்துறை மேல குற்றச்சாட்டு வைக்காதீங்க. நானே காவல்துறை வந்து கடுமையாக விமர்சனம் பண்றேன் தான். காவல்துறையை எதிர்த்து நான் வந்து பல வேலைகள் செய்வேன். நான் காவல்துறையை வந்து குற்றங்களை சுட்டி காமிக்கக்கூடியவன். நான் காவல்துறை எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா பல டிஸ்பியூட்ஸ் இருக்குது. இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை சிறப்பா செயல்படுது அப்படின்றத நான் பாராட்டி சொல்றேன். நானு காவல்துறை செய்யற தவறுகளை சுட்டி காமிக்கிறேன். நீங்க அவங்க நல்லா செயல்பட்டா பாராட்டுங்க, ஏன் அதை பாராட்ட மாட்டீங்க? நிச்சயமா பாராட்டுறதும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா குற்றங்கள் அதிகரிக்கும் போது உண்மையிலே சொல்றேன் மேடம், அதுக்கு அவங்க பொறுப்பேற்று சிறப்பா செயல்படுறாங்க மேடம் தமிழக காவல்துறை. இப்ப நீங்க தமிழக காவல்துறை மேல முரண்பாடுகள் குற்றச்சாட்டுகள் நீங்க வைங்க, நானே வைப்பேன். நான் சொல்லிட்டேன்ல, தமிழக காவல்துறை பத்தி நான் பல டாக்குமெண்ட்ரி நான் வந்து வீடியோஸ் எல்லாம் பண்ணி பேசியிருக்கேன் நேர்காணல். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு தமிழக காவல்துறை சிறப்பா செயல்படுது. இப்படியே இருக்கணும் தமிழக காவல்துறை. பல்வீர் சிங்னு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து குற்றவாளிகளோட பல்ல பிடிங்கினார். எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல் அது. அதுதான் அவர் மேல உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா இல்லையா? அவர் மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணதா? ஆமா, டிரான்ஸ்ஃபர் பண்ண அவர் அங்க போய், அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்காரு ஐபிஎஸ். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மத்திய அரசு தான் அந்த நடவடிக்கை எடுக்கணும். இல்ல அந்த அளவுக்கு ஒரு துணிச்சல் எங்க இருந்து வருது? இல்ல மேடம், அதான் சொல்றேன் மேடம், மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும், செக் பண்ணணும். மாநில அரசு செக் பண்ணி அவர் நடவடிக்கை எடுத்துட்டோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழக காவல்துறை கேளுங்க, இன்னைக்கு தமிழக காவல்துறை சிறப்பா செயல்படுது. இன்னைக்கு தமிழ்நாடு லா அண்ட் ஆர்டர் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு மாதிரி சிறந்த ஒரு சட்ட ஒழுங்கு இன்னைக்கு இந்தியாலே. எதிர்க்கட்சிகள் வீதிக்கு வந்து போராடுறதுக்கு, எதிர்க்கட்சிகள் சும்மா தேவையில்லாம அந்த புரோக்கர்களும் இந்த பிழைப்புவாதிகளும் இந்த வந்து மக்களை காட்டி கொடுத்தவங்களும் தமிழ்நாடு கொண்டு போய் அடமானம் வச்சவங்களும் அடிமைகள், கொத்தடிமைகள் உட்காந்து போராட்டம் பண்ணுவாங்க. அது நான் என்ன பண்ண முடியும்? அவர்கள் அப்படிதான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது பஞ்சாயத்தை கூட்டிட்டு இருப்பாங்க. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் எதுக்குமே அவங்க நிக்க மாட்டாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு போய் வாக்களிப்பாங்க ஆதரவா பார்லிமெண்ட்ல. அதுக்கப்புறம் தமிழகத்துக்கு எதிரான எல்லா சட்டவிரோதமான செயல்கள், சட்டவிரோதமான மசோதாக்கள், நாடாளுமன்றத்தில் வரக்கூடிய மசோதாக்களுக்கு இந்த எதிர்க்கட்சிகள் போய் ஆதரிக்கும். யார்? இந்த பாமக, அதிமுக, இந்த சங்கிகள், இந்த பாஜக எல்லா கும்பலும் அங்க ஆதரிக்கும். அது சட்டம் அமலான உடனே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கோம். அதான் சொல்றேன் இல்ல, இவர்கள் பிழைப்புவாதிகள், அடிமைகள். இவர்கள் பத்தி பேசாதீங்க. திமுக உடைய நிறுவனரா இருந்த மாண்புமிகு கலைஞர் ஐயா அவர்களுமே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிச்ச காலங்களும் இருக்குதானே? அவங்களோட ஆதரிக்கிற பெர்ஸ்பெக்டிவ் வேற, இவங்க ஆதரிக்கிற பெர்ஸ்பெக்டிவ் வேற. இன்னைக்கு வாஜ்பாயோட அப்ரோச் வேற, முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயோட அப்ரோச் வேற, மோடியோட அப்ரோச் வேற. ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. கருணாநிதி அவர்கள் ஆதரித்தார், பல திட்டங்கள் ஆதரிச்சிருப்பாரு. காங்கிரஸ் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது எல்லாமே நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க இன்னும் அவங்க வந்து
பெத்து விட்டாங்க, நீங்க வளர்த்து பூதமாக்கி விட்டாங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறேன் நான். ஆனா காங்கிரஸ் கொண்டு வந்த நோக்கம் வேற, அந்த மிஷன், அந்த அப்ஜெக்டிவ் வேற. இவர்கள் செய்யக்கூடிய நோக்கம் அப்ஜெக்டிவ் வேற. ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. அப்படி கிடையாது. இவங்க என்ன, இவங்க நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? இவங்க கொள்கை ஒண்ணுதானே. சுதந்திரத்துக்கு போராடினாங்களா? இவங்க இந்த நாட்டுக்கு வந்து என்ன, இந்த கடந்த 10 வருடங்கள்ல இந்த நாடை வித்துருக்காங்க. இன்னைக்கு நாடு சுடுகாடாயிருச்சு. ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ், வரிகள் வந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மிடில் கிளாஸ் வரியை சுமத்தி விட்டு பணக்காரன் ஃபுல்லா கார்பரேட் டாக்ஸ் வேவர் பண்றாங்க. கேளுங்க, பேங்க் ஒழிச்சிட்டாங்க, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஒழிச்சிட்டாங்க, நாட்டு சொத்துக்களை ஃபுல்லா வித்துட்டாங்க. அதானி அம்பானிக்கு தான் கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இவர்கள் செய்யாத அட்டூழியமா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாடே நீங்க வித்து திவாலாக்கிட்டாங்க. நாடு 3.5 ஆண்டுகள்ல கடன் சுமை அதிகமாயிருச்சு. கடன் என்ன தமிழ்நாடு தான் இந்தியால சிறப்பா இருக்கு. சுடுகாடாகி புதைக்க கூட இடம் இல்லாத காட்சிகள் நம்ம பார்த்தோம் தானே. கள்ளக்குறிச்சி என்பது வந்து பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வு வந்து வருத்தத்துக்குரியதுதான். அது வந்து உண்மையிலே வந்து சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு திமுக அரசு பொறுப்பேற்கணும், முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்கணும். அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு அவரு. நிவாரணம் கொடுத்தாரு. 10 லட்சம் இப்ப நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 10 லட்சம் இப்ப நிவாரணத்தை கொடுத்திருக்காங்க. நடவடிக்கை சிறப்பா எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க தயவுசெய்து வந்து நீங்க வந்து திருச்சி பேசாதீங்க. எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாடு அரசுல வந்து திராவிட மாடல் அரசு, திமுக அரசு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து பிடிக்காத இந்த தீய சக்திகள் தான் இன்னைக்கு வந்து இதை வந்து அழிக்க பாக்குறாங்க இந்த அமைதியை. அது காரணம் வந்து இந்த பார்ப்பனிய, சனாதன, RSS, மதவெறி, சாதிவெறி, இந்த சங் பரிவார் கும்பல், RSS, பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிச்சு இந்த தமிழ்நாடு சுடுகாடாக முயற்சி பண்ணுது. டங்ஸ்டன், அரட்டாம்பட்டி, மதுரை வந்து அதுக்கு ஒரு முயற்சி, கூடங்குளம் ஒரு முயற்சி, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், நெடுங்குளம். கேளுங்க, ஆமா மேடம், கார்பரேட், பனியா, சேட்டு, மார்வாடி, அதானி, அம்பானிக்கு தமிழ்நாடு கூறு போட்டு விற்கணும். அதுக்கு அந்த கும்பல் வேலை பார்த்துட்டு இருக்கு. அதான் திமுக அரசு, திராவிட மாடல் அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதான் நடக்குதுங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பணியில இருந்த ஒரு மின்சார ஊழியர் வந்து அடிபட்டு, இந்த மின்சார கம்பியில அடிபட்டு இறந்ததை நம்ம பார்த்திருப்போம். அவருடைய குடும்பத்துக்கு வந்து 3 லட்சம் நிதி உதவி கொடுத்திருக்காங்க. ஒரு அரசு ஊழியர் பணியில உயிரிழக்கும் போது 3 லட்சம் அவருக்கு இழப்பீடு. கள்ளசாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம். இது எப்படி நம்ம எந்த வகையில இந்த விஷயத்த பாக்குறது? மேடம், நீங்க வந்து அதான் சொல்ல ரொம்ப போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. நீங்க தவறா புரிதல்ல போய் நீங்க வந்து கேள்வி கேட்கறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இல்ல மக்களோட புரிதல்ல கேள்வி கேட்கிறேன், தவறான புரிதல் இல்ல மேடம். அதான் சொல்றேன், நீங்க நல்லா வந்து பாருங்க. இன்னைக்கு திராவிட மாடல் அரசு சிறந்த நல்லாட்சியை கொடுத்துட்டு இருக்குது. எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு வளர்ந்துட்டு இருக்குது. இதுக்கு மேல நல்லாட்சி வந்து வேற எந்த கட்சியாலும் நல்லாட்சின்னும் போது சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்க வேண்டிய அவசியம். சரி, இப்போ வந்து சரி, ஓகே, இதுக்கெல்லாம் மாற்றுனா யாரு மாற்று? சரி, ஓகே, திமுக அரசு சரியில்லை, சரி, மாற்றுன்றதே நாங்க எதிர்பார்க்கல. இப்ப யார் மாற்று இருக்காங்க? இந்த குற்றத்துக்கு ஏன் எங்களுக்கு இருக்கிறதுல வந்து எங்களுக்கு திமுக தான் நல்லாட்சி கொடுக்குது. நல்லாட்சி நீங்க மட்டும் நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் நம்பிக்கை. இவங்க 2 பேரும் இல்லைன்னா தமிழ்நாடு நிலைமை மோசமாயிருக்கும். இப்ப எங்களுக்கு திமுக ஆட்சி மேல நான் விமர்சனம் வைப்பேன், திராவிட மாடல் ஆட்சி மேல நானே விமர்சனம் வைப்பேன். அது ஜனநாயக முறைப்பட விமர்சனத்தை அவங்களும் ஏத்துக்குவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய அரணாக பெரியார் கொள்கைகளும் திமுகவும் திராவிட மாடல் அரசும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடும்பமும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கிறாங்க. அப்ப வேற ஆப்ஷன் யார் இருக்கிறா? இருக்கிற ஃபுல்லா புரோக்கரா இருக்கான், அடிமையா இருக்கான், பணம் பதவிக்கு எதையும் செய்யறவனா இருக்கிறான், கொத்தடிமையா இருக்கிறான், ஜாதி வெறி மதவெறி சக்தியா இருக்கான், ஜனநாயக சக்தியா இருக்க மாட்டான், பிற்போக்கு சக்தியா இருக்கிறான், பாஜக RSS கைக்கூலியா இருக்கான், அடிமையா இருக்கான், பி டீமா இருக்கான், இருக்கிறவன் பூரா. அப்ப யாரை நீங்க நம்ப சொல்றீங்க? எல்லாரும் பிழைப்புவாதியா இருக்கான், பல கோடி பெட்டியை வாங்கிட்டா மாறிடுறான். திமுகவில் யாரும் வந்து பல கோடி வச்சு எங்க இருக்குது? நீங்க பாருங்க மேடம், மாவட்ட செயலாளர் 50, 60, 11 கோடி 50, 60, 25 வருடமா இருக்குது திமுக. பணம் புழங்காத அரசியல் இல்ல, பணம் சம்பாதிக்காத அரசியல்வாதிகள் இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய அரணாக இன்னைக்கு திமுக இருக்குது. திமுக இல்லைன்னா தமிழ்நாடு அழிஞ்சிருக்கும் என்னைக்கோ. இன்னைக்கு திராவிட மாடல் அரசு இல்லைன்னா, திமுக இல்லைன்னா தமிழ்நாடு என்னைக்கோ அழிஞ்சிருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டை பாதுகாத்து தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்தியது காரணம் தந்தை பெரியார் கொள்கைகள், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், திமுக, திராவிட மாடல் அரசு. அதனால நாங்க வந்து வெளிப்படையா திராவிட மாடல் அரசு திமுகவை பகிரங்கமா ஆதரிக்கிறோம். 2026 திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பெற்று தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் முதல்வர் ஆகணும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் துணை முதலமைச்சர் ஆகணும். எதிர்காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகியே தீரணும். அதுதான் தமிழ்நாட்டுக்கான விடிவு காலம், அதுதான் தமிழ்நாட்டுக்கான பாதுகாப்பு தீர்வு. இவங்களை நீங்க விட்டுட்டீங்கன்னா தமிழ்நாடு அழிஞ்சு போயிடும். இதுதான் உண்மை, யதார்த்த உண்மை இதுதான். நீங்க வந்து பார்ப்பனிய, சனாதன, சங் பரிவார், RSS, பாஜக, ஜாதி வெறி, மதவெறி சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள விட்டீங்கன்னா நான் தமிழ்நாடு சுடுகாட மாறிடும். எங்களுக்கு வந்து அந்த கும்பல் வரக்கூடாது. அதுக்கு எங்களுக்கு வேற வழியே கிடையாது. திமுக, திராவிட மாடல் அரசும், முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் எதிர்காலம். என்றும் அவர்கள் தான் இங்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும். அப்பதான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சாமானிய மக்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதான் கடைசியில அதிமுக நிலைமை என்னாச்சு? கடைசியில எல்லாருடைய நோக்கமாவும் இருக்கு.
இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா நன்றி.